தமிழ் சினிமாவுல பிரபல முன்னணி நடிகரா இருக்கிறவர் தான் தளபதி விஜய் சார். சமீப காலமா இவர் நடிப்பில் வழியாகவும் படங்கள் எல்லாமே ரிலீஸுக்கு முன்னாடியும் சரி ரிலீஸுக்கு அப்புறமும் சரி பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வருது. இருந்தாலும் எல்லா பிரச்சனைகளையும் உடைச்செறிஞ்சிட்டு விஜய் சாரோட படங்கள் வசூல் ரீதியா பல சாதனைகளை படைச்சு வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில தெரி மெர்சல் படங்களை தொடர்ந்து 3வது முறையா அட்லியோட டைரக்ஷன்ல தளபதி விஜய் சார் தன்னோட 63வது படத்துல பிஸியா நடிச்சு வந்துட்டு இருக்காரு. கால்பந்து விளையாட்டை பேச வச்சு எடுக்கப்படும் இந்த படத்துல நயன்தாரா, கதிர், யோகி பாபு, ஆனந்த்ராஜ், விவேக், ஜாக்கி இப்படி பல பிரபலங்கள் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சு வந்துட்டு இருக்காங்க. மேலும் சென்னையில 6 கோடி ரூபாய் செலவுல பிரம்மாண்டமான ஒரு செட்டு போட்டு அதுல இந்த படத்தோட ஷூட்டிங் எடுத்து வந்துட்டு இருக்காங்க படக்குழு. இந்த நிலையில இப்ப ரீசெண்டா வந்திருக்க நியூஸ் என்னன்னா, குறும்பட இயக்குனர் கே.பி. செல்வா வந்துட்டு இந்த படத்தோட கதை என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு எழுத்தாளர் சங்கத்துல புகார் கொடுத்திருக்காரு. இது இப்போ படக்குழுவினர் மத்தியிலையும் ரசிகர்கள் மத்தியிலையும் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தி இருக்கு. குறிப்பா குறும்பட இயக்குனர் கே.பி. செல்வா வந்துட்டு எழுத்தாளர் சங்கத்துல சேர்ந்து இன்னும் 6 மாதம் கூட ஆகலையாம். அதனால கே.பி. செல்வாவோட புகாரை நிராகரிச்சிருக்காங்க. இது சம்பந்தமா அடுத்த கட்ட நடவடிக்கையா நீதிமன்றத்தை அணுகியிருக்காரு கே.பி. செல்வா. நீதிமன்றம் இப்போ தயாரிப்பாளருக்கு நோட்டீஸ் அனுப்பி இருக்காங்க. அடுத்த கட்ட விசாரணை வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற இருக்கு. இதனால விஜய் சார் கொஞ்சம் அப்செட்ல இருக்காருன்னு தகவல் வெளியே இருக்கு. வரப்போகும் தீர்ப்பு யாருக்கு சாதகமா இருக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு புதக்க நடிச்சனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.